நம்ம லைஃப்ல நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்து அதோட கிளைமேக்ஸை பார்த்து கண்டிப்பா அழுதுருப்போம். அதுல ஒண்ணுதான் சீதாராமம் மூவியும். அதுலயும் குறிப்பா மாதம் 600 ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் குதிரை வெட்ட வந்த இளவரசியே, இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன் பிரின்சஸ் நூர்ஜஹான். இப்படி இந்த சோகமான ஒரு சீனை பார்க்கும்போது அழாதவங்க கண்டிப்பா இருந்திருக்கவே மாட்டாங்க. தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும் கண்ணீர் வெடிச்சிட்டு தான் வெளில வந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. இதுல என்னதான் வந்துட்டு துல்கர் சல்மானோட ஆக்டிங் ஒரு பக்கம் மாசா இருந்தாலும், இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அதுல இருக்கிற பிரின்சஸ் நூர்ஜஹான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அதாவது நம்ம மிர்னால் தாக்கூர் நடிச்ச கேரக்டர். பிகாஸ் அந்த கேரக்டர் ஏன் இவ்வளவு ஹிட் ஆச்சு அப்படின்னா, அவங்க ஒரு பிரின்சஸா இல்லாம சாமானிய மக்களோட வந்துட்டு பழகுறது, அதாவது பணக்காரங்க ஏழை அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாம எல்லாரையும் வந்துட்டு சமமா ட்ரீட் பண்றது, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ்னு இப்படி எல்லா ரிலீஜியன்ஸே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகவும் நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. கஷ்டத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்துட்டு உதவின்னு வந்து இவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களே வாண்டடா போய் ஹெல்ப் பண்றதுன்ட்டு இந்த மாதிரி அந்த பிரின்சஸோட கேரக்டரை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அப்பேற்பட்ட அதே மாதிரி கேரக்டர் உள்ள பிரின்சஸ் வந்துட்டு ரியல் லைஃப்லயே வந்துட்டு ஹைதராபாத்ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க. எப்போனா இந்தியாவுக்கு சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பிரின்சஸோட பேர் வந்துட்டு நிலோஃபர் ஹனீம் சுல்தான். இவங்களை எல்லாருமே செல்லமா வந்துட்டு பிரின்சஸ் நிலோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இப்பேற்பட்ட பிரின்சஸ் நிலோஃபரை பத்தியும் அவங்களோட லவ் ஸ்டோரி, அதாவது அவங்களோட ராம் யாரு அப்படிங்கறத பத்தியும் அவங்க மக்களுக்காக என்னென்ன உதவிகள்லாம் நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்கிறதையெல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதாவது சீதாராமம் மூவில வந்துட்டு ராம் தான் ஃபர்ஸ்ட் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல ராம் ஃபர்ஸ்ட் இறந்து போல, நம்ம பிரின்சஸ் தான் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. பிரின்சஸ் நிலோஃபர் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது. ஆக்சுவலி அவங்க டர்க்கியை சேர்ந்தவங்க. டர்க்கியிலேருந்து மேரேஜ் ஆகி ஹைதராபாத்துக்கு வந்தவங்க. அவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து விதவையாயிடுறாங்க. டர்க்கியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விதவையா இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த நாட்டை வந்துட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க வந்துட்டு குடும்பத்தோட கிளம்பி பிரான்ஸுக்கு வந்துடுறாங்க. பிரான்ஸ்ல அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்களோட அரண்மனையில தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த பிரான்ஸோட அரண்மனையில இருக்கிற மெயின் பிரின்சஸ்க்கு வந்துட்டு நம்ம பிரின்சஸ் நிலோஃபரை ஒரு அசிஸ்டன்ட் பிரின்சஸா வந்துட்டு போறாங்க. அதாவது அந்த பிரான்ஸ்ல இருக்கிற மெயின் பிரின்சஸ்க்கு வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அரண்மனைக்கே வந்துட்டு பாடம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனா நிலோஃபர் வந்துட்டு மக்களோட மக்களா வந்துட்டு கலந்து இருக்கணும். அவங்க வந்து பப்ளிக் ஸ்கூல் போயிட்டு தான் வந்துட்டு அங்க உள்ள டீச்சிங்கை தான் வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்படியே இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மெயின் பிரின்சஸ்க்கு 17 வயசு ஆகுது. நம்ம நிலோஃபர் பிரின்சஸ்க்கு வந்துட்டு 15 வயசு ஆகுது. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து 2 இளவரசர்கள் வந்துட்டு இவங்க 2 பேரையும் பொண்ணு கேட்டு வர்றாங்க. ஸோ அந்த அண்ணனுக்கு வந்துட்டு நம்ம மெயின் பிரின்சஸையும், தம்பிக்கு வந்துட்டு நம்ம பிரின்சஸ் நிலோஃபரையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இந்த 2 கப்புள்ஸ் வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஷிப்ல தான் டிராவல் பண்ணி வர்றாங்க. அப்படி அவங்க ஷிப்ல டிராவல் பண்ணி வரும்போது தான் வந்துட்டு மகாத்மா காந்தியையும் அவங்களோட மனைவியை வந்துட்டு நம்ம பிரின்சஸ் நிலோஃபர் வந்துட்டு மீட் பண்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து மகாத்மா காந்தி கூட அவங்க மனைவி கூட மிங்கிள் ஆனாங்கன்னா, மகாத்மா காந்தியும் அவங்களோட வைஃப் கஸ்தூரிபா காந்தியும் வந்துட்டு பிரின்சஸ் நிலோஃபரை தான் குடும்பத்துல ஒருத்தரா தன்னுடைய பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியன் கல்ச்சர்ஸ் படி சாரீஸ் எப்படி கட்டுறது, அப்புறம் இந்தியன் கல்ச்சர் படி மற்றவங்க கிட்ட எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு காந்தியும் அவங்களோட மனைவியும் தான் பிரின்சஸ் நிலோஃபருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த காலத்திலேயே வந்துட்டு டாப் 10 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம பிரின்சஸ் நிலோஃபர் 5வது இடத்துல இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது அழகுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்களா, அவங்கள மாதிரியே அவங்களோட மனசு அதை விட அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ராஜ குடும்பத்துக்கும் அதாவது இந்த அரசர் குடும்பத்துக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். ஆனா பிரின்சஸ் நிலோஃபர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க மக்கள் எல்லாரையுமே மக்களோட மக்களாக தான் எப்போதுமே கலந்துருப்பாங்க. பணக்காரங்க ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்கள் கிட்ட பாகுபாடே பார்க்காம எல்லார்ட்டையுமே வந்துட்டு காமனா பழகுவாங்க. குழந்தைங்க கூட பேசுறது, குழந்தைங்க கூட விளையாடுறது, குறிப்பா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடாது. அதுவும் எப்பன்னு பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு பெண்களுடைய முன்னேற்ற
முன்னேற்றத்துக்காகலாம் கல்வி முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அவங்களே வந்துட்டு பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் உருவாக்கி, அவங்க அரண்மனையில ஒரு ஸ்கூல் உருவாக்கி பெண்களுக்கு இவங்களே வந்துட்டு டீச்சிங்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி நிறைய நல்ல விஷயம் அவங்க தொடர்ந்து மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுவே அவங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பர்சனல் லைஃப் ரொம்பவே வந்துட்டு கவலைக்கிடமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த மெயின் பிரின்சஸ்க்கு வந்துட்டு குழந்தை பிறந்துருது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகியும் குழந்தைங்கிறது பிரின்சஸ் நிலோஃபருக்கு பிறக்கவே இல்ல. ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு பிரின்சஸ் நிலோஃபரை வந்துட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றது, இந்த ஒரு காரணத்தை சொல்லி, உன்னால நம்ம அரச குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கூட உண்டு பண்ணி தர முடியல, நீ எல்லாம் உயிரோட வாழ்றதே வேஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. வார்த்தைகளாலையும் பேசி பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அவங்க அரண்மனையில வேலை செஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பிரசவம் ஆயிருக்கு. அந்த பிரசவத்துல அந்த பெண்மணி வந்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த காலத்துல போதுமான ஹாஸ்பிட்டல் வசதிகள் வந்துட்டு இல்லாததுனால அந்த பெண் வந்துட்டு பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இல்லாத ஒருத்தருக்கு தான் ஒரு பொருளோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரின்சஸ் நிலோஃபருக்கு குழந்தை இல்லை. அதனால அவங்களுக்கு குழந்தைய பத்தியும் அதாவது பிரெக்னென்ட் லேடிஸ் மேலேயும் நிறைய அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இனி வந்துட்டு பிரசவத்தினால எந்த ஒரு பெண்ணும் இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த செலவுல, அதாவது அவங்க கல்யாணம் ஆகும்போது அவங்க வரதட்சணையா கொண்டு வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த காசுல அவங்களுக்கு மக்களுக்காக வந்துட்டு பெண்களுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பேர்ல பிரின்சஸ் நிலோஃபர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாங்க. சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி கட்டின அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு அது செயல்பட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. பிரெக்னென்ட் உமன்ஸ்க்காக செயல்பட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. பிரின்சஸ் நிலோஃபரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் நிலோஃபரை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது நம்ம பிரின்சஸ் நிலோஃபரை வந்துட்டு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுது. ஸோ அதனால விரக்தியில் அவங்க இதுக்கு மேல நம்ம ஹைதராபாத்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி திரும்ப அவங்க பிரான்ஸ்க்கே வந்துடுறாங்க. தன்னோட 36வது வயசுல பிரான்ஸ்க்கு வந்த பிரின்சஸ் நிலோஃபர் கிட்ட நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. நீங்க மூவிஸ் நடிக்கிறீங்களா, நீங்க வந்துட்டு மாடலிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு என்னதான் 36 வயசு ஆயிருந்தாலும் அவங்களோட அழகு மட்டும் குறையவே இல்லை. அப்படியே தான் 18 வயசு பொண்ணு மாதிரி அப்படி பிரகாசமா ஜொலிச்சாங்களாம். இந்த இடத்துல தான் பிரின்சஸ் அவங்களோட ராம மீட் பண்றாங்க. அப்படி அவங்க ராம மீட் பண்ணும்போது அந்த ராம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர். அவரோட பேர் வந்துட்டு எட்வர்ட் ஜூனியர் போப் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம சீதாராம மூவில வந்துட்டு ராம் வந்துட்டு ஒரு சோல்ஜர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்ல இவர் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர். இவரும் போயிட்டு மற்ற டைரக்டர்ஸ் மாதிரி நீங்க என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாடலா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு. பிரின்சஸ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவரை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போய் ஓகே சொல்லிடுறாங்க. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தா இவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் ஆரம்பிக்குது. இப்படி இவங்க தொடர்ந்து பல வருஷமா ரொம்பவே ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. அப்படி அவங்க லவ் பண்ணி ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய சோகம் அப்படின்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்திலே வந்துட்டு பிரின்சஸ் நிலோஃபர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்திலே இறந்து போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரு டிப்ரெஷனுக்கு ஆளாகினாரு. இப்படியே பல வருஷங்கள் மூவ் ஆகுது. அவர் வந்துட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது இவங்களுடைய காதல் கதையை வந்துட்டு ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. அது எதுக்காக அப்படின்னா, இவங்களோட காதல் கதை மட்டும் இல்ல, பொதுவாகவே அந்த பிரின்சஸோட நல்ல மனசு மற்றவங்களுக்குலாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது ஒரு பிரின்சஸா வந்துட்டு அவங்க பிரின்சஸ்ன்னு ஒரு ஹெட்வெயிட்டா இல்லாம மக்களோட மக்களா கலந்து இருந்தாங்க. அது குறிப்பா பெண்களோட கல்வி முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபட்டாங்க. இப்படி ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ்னு எல்லா ரிலீஜியன்ஸையும் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு பிரின்சஸ் இப்படி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு அழகான பிரின்சஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. பல வருஷங்கள் கழிச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சீதாராமம் மூவியாக வந்துட்டு அந்த பிரின்சஸோட கேரக்டரை ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சஸ் நிலோஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட நல்ல மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் அதனுடன்.